ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி கிச்சன் வீடியோவில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். சாம்பார் சாதம், பிஸ்மில்லாபாத், இது மாதிரி 2-3 பேர் சொல்லலாம். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, நூக்குல், சவுசவு, முருங்காய் எல்லாமே போட்டு சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். இது ஒரு மசாலா ரெடி பண்ணி கடைசியாக இறக்கும்போது போட்டு கலரணும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, பாதி டம்ளரு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா கழுவி குக்கரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 4-5 விசில் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், உப்பு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு அந்த அளவுக்கு போடுங்க, போதும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இல்லை ஒரு 4-5 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் நம்ம கல்யாண வீட்டுங்களெலாம் இந்த சாம்பார் சாதம் தான் போடுவாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். 3 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு தனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தனியா கூட தேவைப்படும். இது கூட கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு மெல்லுமாக வறுத்துக்கணும். இது கூட 3 ஸ்பூன்னு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 ஸ்பூன் போதும் கடலப்பருப்பு. இது நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இது கூட நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வறுத்துக்கணும். எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம் இந்த சாம்பார் சாப்பாடு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காயெல்லாம் போட்டு பண்ணதால் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வறுத்து வந்துட்டுருக்கு. நீங்கள் மிளகா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா நம்ம சாம்பார் பொடியும் இதில் சேர்க்குறதால நான் 3 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு போச்சு. இது நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் ஒரு 90% அந்த அளவுக்கு தூள் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொடியை இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டு போச்சு. இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுக்கும்போது வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். சாம்பார் சாதத்துக்கு இந்த மசாலா தான் டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு. இப்போது சைடில் வச்சிடலாம். இன்னொரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சும்மா ஒரு பிஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா பொரிய விடுவோம். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் ஒரே முறையாக தாளிக்க போகிறோம். அது வெந்து வர டைமில் இதை தாளித்து நம்ம காயெல்லாம் போட்டு இதையும் நல்லா வேக விடணும். நீங்கள் ஒரு லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும் வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வருது வெங்காயம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் பொறுமையாக தான் வதங்கி வரும். நம்ம வதக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதையும் இது சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் சிம்மில் வச்சு பொறுமையாக 10 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து இது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் கூட கொத்தமல்லி போட்டு வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கிறேன். இந்த டைமில் நம்ம குடமிளகா ஒரு 1/2 குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு குடமிளகா சேர்க்கும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது கூட சவு நூக்கல் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸும் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், சவு முருங்காய், நான் எல்லா காயும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் அந்த காய் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்க விடுவோம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலரி விட்டுனே இருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு காயெல்லாம்.
இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு தனியாத்தூள் 2 ஸ்பூனு. மஞ்சத்தூள் ஆல்ரெடி பருப்புலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா வாசனை சூப்பராக இருக்கும், கலரும் நல்லா வரும். எல்லாம் மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்லா வேக விடுவோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்ம சாப்பாடில் சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். முருங்கைக்காய், சவுச்சவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் புளி அந்த அளவுக்கு கரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். காயிலே சேர்த்து இதையும் நல்லா கொதிக்க விடுவோம். புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மசிய கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா நைஸாக நல்லாயிருக்கும். இப்போது அந்த சாம்பார் காய் எல்லாமே இந்த சாப்பாடில் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக கலரி விட்டுக்கோங்க. சாம்பார்லாம் ஊற்றணுன்னு நல்லா குக்கர் நிறைய வந்துச்சு சாப்பாடு. 1 கிளாஸ் அரிசி தான் போட்டேன். இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம அந்த குண்டாலாம் சாம்பார் குண்டாவை கழுவி இந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் சூப்பராக கலந்து விட்டுட்டேன். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. உப்பெல்லாம் நல்லா அளவாக இருந்தது. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது சாம்பார் சாதம். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாம்பார் சாதம் அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சாம்பார் சாதத்தில். வாசனை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வாசனை.
நான் சர்வ் பண்ணதுக்கு பவுலில் மாற்றிக்கிட்டேன் சாம்பார் சாதம். தேங்க்யூ. பாய்.